பிப்ரவரி 10 தமிழக அமைச்சரவை கூட்டம் காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? தமிழக நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதற்கான தேதிகள் இறுதி செய்யக்கூடிய நடவடிக்கையில சட்டப்பேரவை செயலகம் மற்றும் தமிழக முதலமைச்சருடைய அலுவலகம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது வருகிற 10 காலை 11 மணிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் முன் அனுமதி என்பது புதிய தொழில் நிறுவனங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி கொடுக்கப்படும். அதற்காகவே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். கொள்கை ரீதியான துறை ரீதியாக பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் போது அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான ஒப்புதல் பெறப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது துறை ரீதியாக அமைச்சர்களுடைய செயல்பாடு, புதிய அறிவிப்புகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நிதிநிலை அறிக்கைக்கு முழு நிதிநிலை அறிக்கையாக இந்த 2025 பிப்ரவரி தாக்கல் செய்யப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை அமைய உள்ளது. அல்லது மார்ச் முதல் வாரத்துக்குள் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழக நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும். அதற்கு முன்னதாக இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் அமைச்சரவை கூட்டம் என்பது வருகிற 10 காலை 11 மணிக்கு தமிழக முதலமைச்சர் தலைமையில தலைமைச் செயலகத்தில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. அப்போது பல்வேறு விதமான முக்கிய முடிவுகள் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.